அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நாங்கள் ஒரு சம்பவமாக பார்க்க போகிறோம். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஹதீஸில், சஹியான ஹதீஸில் பதியப்பட்ட விஷயங்கள், இதில் கருத்துலேருந்து எடுத்த விஷயங்கள். இது உண்மைக்குமே தலைக்கு படாத ஒரு விஷயம் உண்டு. ஆனால் நான் எவ்வளோ தூரத்துக்கு அதை சரியாக சொல்லலுமோ அதை எவ்வளோ தூரத்துக்கு சரியாக சொல்ல முயற்சி செய்கிறேன் இன்ஷா அல்லாஹ். இது என்ன சம்பவம் என்றால், கியாமத் நாளில் நடக்கிற ஒரு சம்பவம் உண்டு. அந்த கியாமத் நாள் எப்படி இருக்குன்னு தெரியுமா? அந்த கியாமத் நாளை பற்றி குர்ஆன்ல ஏகப்பட்ட ஆயத்துகள் வந்திருக்குது. அந்த கியாமத் நாள் எங்களுக்கு கண்ணு கொசக்க விளங்குற வானம் இருக்குதே, அது பொழந்திக்குமாம். சூரியன் தலை கிட்ட வந்திக்குமாம். ஒவ்வொரு மனுஷனும் வேர்வையில் அவங்க மூழ்கி கொண்டிருப்பாங்களாம். அந்த ஒவ்வொரு மனுஷனும் எப்படி இருப்பாங்க என்று சொன்னால், ஒவ்வொரு மனுஷனும் அவங்களோட நிலைமை என்ன என்று சொல்லி ஒவ்வொரு மனுஷனும் கதறி கதறி இருப்பாங்களாம். எல்லாரும் சொல்கிற வார்த்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா நஃப்சி யா நஃப்சி யா நஃப்சி. ஏண்ட நிலைமை என்ன ஆகுமோ, நான் நரகத்துக்கு போடப்படுவேனா, எனக்கு என் கேள்வி கணக்கு என்ன ஆகும், நான் எப்படி பதில் சொல்கிறேன், எவ்வளோ தூரத்துக்கு என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. உலமாக்கள் விளங்கப்படுத்துகிறாங்க. உம்மா புள்ளையை கண்டு ஓடுவா, அவ்வளோ இறக்கமான உம்மா புள்ளையை கண்டு ஓடுவா. அதே மாதிரி வாப்பா அவருடைய குடும்பத்தை கண்டு ஓடுவாங்க. ஒய்ஃப் பொண்டாட்டி மாப்பிள்ளையை கண்டு ஓடுவார். மாப்பிள்ளை பொண்டாட்டியை கண்டு ஓடுவார். புள்ள உம்மாவை கண்டு ஓடுவை. அதே மாதிரி நல்ல கூட்டாளி ஒருத்தருக்கு ஒருத்தரை பார்க்க மாட்டாங்க, ஓடுவாங்க, விரைந்து ஓடுவாங்க. எப்படி வந்திக்குதுண்டா, வேகமாக ஓடுவாங்க, அவங்கள கண்டு விரைந்து ஓடுவாங்க. அப்படி வந்திக்குது. அந்த மாதிரி ஒரு பயங்கரமான நாள். எல்லாரும் யா நஃப்சி, எவ்வளோ பேர், எத்தனை பில்லியன் மக்கள் அந்த நாளில் இருப்பாங்க. அத்தனை பேரும் சொல்கிற ஒரே வார்த்தை யா நஃப்சி யா நஃப்சி யா நஃப்சி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அதுக்குள்ளே யார் இருக்கிறாங்க? அதுக்குள்ளே ஆக சிறந்த நபிமார்கள் இருக்கிறாங்க. நான் பேரை செல்ல இஷ்டம் இல்லை, ஆனால் ஆக சிறந்த, நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு நபியை யோசிச்சு பாருங்க, ஆக சிறந்த நபிமார்கள் இருக்கிறாங்க. அத்தனை பேரும் யா நஃப்சி சொல்கிறாங்க. ஆக சிறந்த சஹாபாக்கள் இருக்கிறாங்க. நான் பேரை சொல்ல இஷ்டம் இல்லை, ஆக சிறந்த சஹாபாக்கள், இஸ்லாத்துக்காக வேண்டி உசுர கொடுத்த சஹாபாக்கள், அவங்க யா நஃப்சி சொல்கிறாங்க. அதே போல் நாங்கள் இன்றைக்கு கேள்விப்படுறோம்லே நிறைய அவுலியாக்கள்கிட்ட சம்பவம். எத்தனை அவுலியாக்கள்கிட்ட சம்பவம் கேள்விப்படுறோம். ஒவ்வொரு அவுலியாக்கள்கிட்ட சம்பவங்களை கேட்க போகல புதினமாகிக்குது. அவ்வளோ அவுலியாக்கள்கிட்ட சம்பவங்களை கேள்விப்படுறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேசர்கள்ட்ட சம்பவங்களை கேள்விப்படுறோம். அந்த அத்தனை பேரும் சொல்கிற வார்த்தை தான் கியாமத் நாளில் யா நஃப்சி யா நஃப்சி யா நஃப்சி. ஏண்ட நிலைமை என்ன, நான் நரகத்துக்கு தள்ளப்படுவேனா, என்ன கேள்வி கணக்கு என்ன ஆக போகுது. எல்லாரும் அவங்கள பற்றி மட்டும் யோசிச்சு கொண்டிருப்பாங்க. அந்த நேரத்தில் ஒரு வாய்ஸ் ஒன்று வரும், ஒரு சத்தம் ஒன்று வரும். அந்த சத்தம் எல்லாரும் பேசுகிற சத்தத்தை விட அந்த சத்தம் வித்தியாசமாயிக்கும். எல்லாரும் யா நஃப்சி யா நஃப்சி யா நஃப்சி என்று சொல்கிற டைமில் அந்த வார சத்தம் மட்டும் கேட்கும். அந்த சத்தம் அந்த கியாமத் நாளில் வித்தியாசமாயிக்கும். அந்த பயங்கரமான நிலைமையில ஒரு சத்தம் வரும். எல்லாரும் அவங்கள பற்றி மட்டும் செல்ஃபிஷ் தனமாக நினச்சி கொண்டு கதறி கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு சத்தம் ஒன்று வரும். அந்த சத்தத்தில் செல்ஃபிஷ்னஸ் ஈக்காது. அந்த சத்தம் முழுக்க அது ஒரு ஒரு இறக்கத்தால் வார சத்தம் உண்டு. அந்த சத்தம் என்ன தெரியுமா? அந்த சத்தம் தான் யா உம்மத்தி யா உம்மத்தி என்ற சத்தம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எல்லாரும் யா நஃப்சி சொல்லி கொண்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க மட்டும் யா உம்மத்தி, ஏண்ட உம்மத்துக்கு என்ன ஆக போகுது, ஏண்ட உம்மத்துடைய நிலைமை என்ன என்று சொல்லி அவங்க மட்டும் கியாமத் நாளில் யோசிச்சு பாருங்க. எல்லாரும் ஒரு போக்குக்கு பேத்து கொண்டிருக்கிறாங்க. எல்லாரும் அவங்கள பற்றி மட்டும் யோசிக்கிறாங்க. ஆனால் ஒரே ஒரு மனுஷன் முழு உம்மத்தை பற்றியும் கவலைப்படுது. அந்த உம்மத் எப்படின்னு சொன்னால், அந்த உம்மத்தில் நாங்களும் நீக்கிறோம். அதுதான் எங்கிற நபியுடைய உம்மத். நாங்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத். அந்த உம்மத்தில் நாங்களும் நீக்கிறோம். அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்கள் பிறக்க முந்தியே எங்களுக்கு துவா கேட்குறாங்க. நாங்கள் பிறக்க முந்தியே எங்களை லவ் பண்ணுறாங்க. சுப்ஹானல்லாஹ். அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் யா உம்மத்தி, என் உம்மத்துக்கு என்ன நடக்க போகுது, டிரெக்ட் அப்படியே போய்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட போய்த்து சுஜூத்ல விழுந்துடுவாங்க. சுஜூத்ல விழுந்து சொல்லுவாங்க,
யா அல்லாஹ் என் உம்மத்தோட பாவத்தை மன்னிச்சிடு. உம்மத்துக்காக வேண்டி துவா கேட்பாங்க. பா பாவம் செஞ்சாக்கள், நன்மை செஞ்சாக்கள் மட்டும் இல்லை, உம்மத்துல பாவம் செஞ்சாக்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா கேட்பாங்க. பாவ மன்னிப்புக்கு துவா கேட்பாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு சுஜூத்ல கொள்வாங்க. அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துடைய காவல். அவ்வளோ பயங்கரமான நேரத்துல அத்தனை பேரும் நபிமார்கள், அவுலியாக்கள், சஹாபாக்கள் அவங்கள பத்தி நினைச்சு கொண்டு, அவங்கள பத்தி மட்டும் நினைச்சு கொண்டிருக்கல. எங்களோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் கியாமத் நாள்ல அந்த பயங்கரமான நேரத்திலையும் அவங்களோட வாயில வார வார்த்தை யா உம்மத்தி யா உம்மத்தி, ஏண்ட உம்மத் ஏண்ட உம்மத். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கியாமத் நாள்ல அவங்களுக்கு அந்த வார்த்தை அவங்களோட வாயால வாரேன்னு சொன்னா இந்த துன்யால அவங்க உம்மத்தை பத்தி எவ்வளவு கவலைப்பட்டிருப்பாங்க. துன்யால எவ்வளவு கவலைப்பட்டிருப்பாங்க. கியாமத் நாள்ல நபிமார்கள் அடுத்த நபிமார்களுக்கு கூட யா நப்சின்னு வரப்போகல. ஏண்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும், எங்களோட உசுருக்கு மேலான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் யா உம்மத்தி என்று சொல்றேன்டா அவங்களோட வாழ்க்கையில அவங்களோட உம்மத்தை பத்தி எவ்வளோ கவலைப்பட்டிருப்பாங்க, எவ்வளோ கவலைப்பட்டிருப்பாங்க. நான் என்ன சொல்ல வரேன்டா, இதுல படிப்பினை என்ன? இதை நாங்க ஒரு சம்பவமா கேட்டுட்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த எங்களுக்கு துவா செய்யணும்னு நினைக்கிறது மட்டும் இல்லை. இதை நாங்க என்னத்துக்கு கேட்கிறோம்டா, எங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. நாங்களும் கியாமத் நாள்ல யா நப்சி என்று தான் சொல்ல போறோம். அதுல சந்தேகம் இல்லை. அதுதான் அது ஹதீஸ்ட கருத்து. ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, நாங்க இப்ப துன்யால வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்க இந்த துன்யால நாங்க எவ்வளவு தூரத்துக்கு நாங்க இந்த துன்யாலையும் நாங்க யா நப்சியா சொல்லணும். நாங்க எவ்வளவு தூரத்துக்கு எங்களுக்கு யா உம்மத்தி சொல்லலும். இந்த துன்யால எங்களுக்கு எவ்வளவு தூரத்துக்கு உம்மத்தை பத்தி கவலைப்படையலும். சரி, ஓகே, கியாமத் நாள் அந்த பயங்கரமான நேரத்துல எங்கட வாயில யா நப்சி தான் வரும். ஏன்னா அந்த 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 நேரம் அப்படி எல்லாரும் நிர்வாணமா இருப்பாங்க. ஆனா எங்களுக்கு தலையில அதோடையாது, அவ்வளவு பயங்கரமான நாள். ஆனா எங்களுக்கு அந்த அந்த நாள்ல பத்தி குர்ஆன்ல நிறைய நிறைய ஆயத் வருது. ஆனா அந்த நாளையில, அந்த பயங்கரமான நாளையில உம்மா ஒன்று தாய் கொடுக்குற தாய் அவட புள்ளைய விட்டுடுவா. கற்பிணி பெண் புள்ளைய வெளியாக்குவா, அவக்கு விளங்கவே ஆகுது. அந்த மாதிரி பயங்கரமான நாள். அந்த பயங்கரமான நாளையில தான் நாங்க யா நப்சி சொல்றோம். ஆனா துன்யால எங்களுக்கு விளப்பம் மீக்குதே, எங்களுக்கு யா உம்மத்தி சொல்லலுமே. இங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கியாமத் நாள்ல சொல்ற வார்த்தைய எங்களுக்கு துன்யால இப்ப சொல்லலுமே, எங்களுக்கு துன்யால உம்மத்தை பத்தி கவலைப்படலுமே. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு துன்யால உம்மத்தை பத்தி கவலைப்பட்டிருப்பாங்க, அந்த வார்த்தை அவங்களுக்கு அன்றைக்கு அந்த வாயில வாரத்துக்கு. அப்ப நாங்க அந்த சுண்ணத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய சுண்ணத்தை உம்மத்தை பத்தி கவலைப்படுறது, அந்த சுண்ணத்தை எங்களோட வாழ்க்கையில எடுக்கிறதுக்கு நாங்க துன்யால யா உம்மத்தையும் சொல்லணும். எங்களுக்கு உம்மத்தை பத்தி கவலை வரணும். முதலாவது எங்களோட உம்மா வாப்பா அவங்களுக்கு துவா செய்யணும், எங்களோட குடும்பத்துக்கு துவா செய்யணும், எங்களோட ஊர் மனுஷருக்கு துவா செய்யணும், முழு உலகத்துக்கும் துவா செய்யணும். முஸ்லீம் மட்டும் இல்லை, முஸ்லீம் அல்லாதவங்களுக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த காலத்துல ஒரு யகூதிர ஜனாசா போகுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாலை அழுகுறாங்க. சாபாக்கள் யாரும் சொல்ல, ஒரு யகூதிர ஜனாசா நீங்க ஏன் அழுகுறீங்க? இல்ல, நான் உசுரோடு இருக்க போக்கள் ஒருத்தர் நரகத்துக்கு போய்த்து கொண்டிருக்கிறாங்களேன்னு கவலைப்படுறாங்க. அதுதான் எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலை. இதே கவலை இந்த அளவுக்கு இல்லாட்டி எங்களோட உள்ளத்துல வரணும். நான் இன்றைக்கு தொழுறேன், நான் ஓதுறேன், நான் ஹஜ்ஜி செய்யறேன், நான் உம்ரா செய்யறேன், நான் நோன்பு பிடிக்கிறேன், எல்லாம் நான் செஞ்சாச்சு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட போயிட்டு ஓகே, நான் யாரெல்லாம் எல்லாம் செஞ்சாது எனக்கு சொர்க்கத்தா, இந்த லெவல்ல தான் நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒழிய இன்றைக்கு எத்தனையோ பேர் தொழுவாமிக்கிறாங்க, நோன்பு பிடிக்காமிக்கிறாங்க, குர்ஆன் ஓதாமிக்கிறாங்க, குர்ஆனை வாசிக்கவே தெரியாமிக்கிறாங்க. அது விடுங்க, இன்றைக்கு எத்தனையோ பேர் களிமாவே தெரியாமிக்கிறாங்க, முஸ்லீம் இல்லாம மௌத்தாய் கொண்டிருக்கிறாங்க. இதை பத்தி நாங்க எவ்வளவு தூரத்துக்கு கவலைப்படுறோம். எங்களுக்கு பெரிய முயற்சி செய்யலான எங்களோட உள்ளத்துல எவ்வளவு தூரத்துக்கு கவலை இருக்குது. எந்த சந்தேகமும் இல்லை, யார் உள்ளத்துல அசலான கவலை இருக்குதோ, உம்மத்தை பத்தி சரியான கவலை இருக்குதோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த சந்தேகமும் இல்லை, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்கள கொண்டு இந்த தீனுடைய உழைப்ப தீண்ட வேலையை வாங்குவான். அவங்களை கொண்டு அவங்களோட கவலையோட அளவுக்கு அவங்களோட கவலை நிறைய இருந்துச்சுன்னு சொன்னா அவங்கள கொண்டு கோடிக்கணக்கான மக்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்லாத்துக்குள்ள கொண்டாடுவான். எவ்வளவு தூரத்துக்கு அவங்களுக்கு கவலை இருக்குதோ அவ்வளவு தூரத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்கள கொண்டு இந்த தீன ஹயாத்தாக்குவான். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ நாங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த தொழுகைக்கு போறோம் கேட்குறோம், யா அல்லாஹ் இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துடைய கவலை, அபூபக்கர் உம்மத்துடைய கவலை, இது உம்மத்துடைய கவலை,
ஜெனுவினான உம்மத்துடைய கவலையா அல்லா எனக்கும் தந்துட்டு என்னையே உம்மத்துடைய கவலை உள்ள மனுஷனா மாத்திட்டேன்ட்டு நாங்கள் எல்லாருக்கும் துவா கேட்கணும். அதே போல் நாங்கள் துவா கேட்கணும், யா அல்லாஹ் முழு உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் இந்த உம்மத்துடைய பற்றி கவலைப்படக்கூடிய பாக்கியத்தை, உம்மத்தை பற்றி நினச்சி கவலைப்பட்டு கண்ணீர் வடிக்கக்கூடிய பாக்கியத்தை இந்த அத்தனை பேரும் கொடுத்துட்டேன்ட்டு நாங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட எந்த தொழுகைக்கு போகிறோம் துவா கேட்டுக்கொண்டே இருக்கணும். அந்த பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் எல்லாருக்கும் தரணும். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹி வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு